இனிய தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த இரண்டாவது அமர்வில் வீரமாமுனிவர் தமிழ் அகராதியியலின் தந்தை என்று தமிழக அரசு தமிழ் வளர்ச்சித்துறை பேரகர முதலி திட்டம் 2 ஆண்டுகளுக்கு முன்னால் அறிவித்தது. ஃபாதர் ஆஃப் தமிழ் லெக்சிகாலஜி இப்போவும் அவர் தான் அறிவிச்சிருக்காங்க. இன்றைக்கு இருக்கிறது. நாம் ஏன் அவரை தமிழ் அகராதியியலினுடைய தந்தை என சொல்லுகிறோம்? நமக்கெல்லாம் தமிழ் பேராசிரியர்கள், நிறைய இறையியல் சான்றோர்கள் எல்லாம் இருக்கிறீர்கள். அதனால் சில தகவல்களோடு நான் செல்லலாம் என்று நினைக்கிறேன். ஒரு இலக்கிய வரலாற்று பார்வையில் பார்க்கிற போது உரிச்சொல் பணுவல், உரிச்சொல் அப்படின்னாவே சொல்லுக்கு சொல் பொருள் இருக்கும். தாவே வழியாம். அப்போ அந்த தொல்காப்பியத்தில் அந்த உரிச்சொல்லிகளில் பார்த்தோம்னா ஒரு சொல்லுக்கு சொல் பொருள் இருக்கும். இப்படி சொல்லுக்கு சொல் பொருள் இருப்பது உரிச்சொல். அதனால் உரிச்சொல் பணுவல் என்று தமிழ் மரபில் தொல்காப்பியர் காலத்துக்கு முன்னரும் சரி பின்னரும் சரி, அங்கே சான்ஸ்கிரிட்டில் நிறுத்தா, யாஸ்கருடைய நிறுத்தா வேதத்தில் இருக்கக்கூடிய சொற்களை எல்லாம் எடுத்து பட்டியல் போட்டு, எப்படி வேதத்தில் சோதிடம் ஒரு அங்கமோ 6 அங்கத்தில், அதுபோல் நிறுத்தாவும் ஒரு அங்கம். ஜோதிடம் என்பது தனியாக இல்லை, வேதத்தில் ஒரு பகுதி அது. அப்போ நண்பர்களே, இந்த சொல்லுக்கு பொருள் தருவது என்கிற மரபு தமிழ் இலக்கணத்தில் தொல்காப்பியர் காலத்திலேயே இருந்தது. அப்போ இந்த உரிச்சொல் தாண்டி ஒரு வெண்பா யாப்பில் அல்லது ஆசிரியப்பா அல்லது விருத்தப்பா யாப்பில் ஒருவர் திவாகரன் ஒருத்தர் எழுதுனா அது திவாகர நிகண்டு, கயாதர நிகண்டு, அகராதி நிகண்டு என்று அந்த சொல்லுக்கு பொருள் தருவதை பாடல் முறையில் எழுதி மனனம் செய்கிற ஒரு மரபு தமிழில் இருந்தது. ஐரோப்பியர்கள் எழுதுகிற இந்த அகராதி முறையில் முதல் வீரமாமுனிவர் தான் செய்தாரா என்றால் இல்லை. நாம் மிக நுணுக்கமாக கவனிக்கணும். வீரமாமுனிவருக்கு முன்னர் ஒரு பெரிய சிந்தனை பள்ளி இங்கே இருந்தது, ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட். அதுவும் இந்த டிக்ஷனரியில் அல்லது இந்த லெக்சிகாலஜியில் பெரிய தாட் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஐரோப்பியர்கள் வாஸ்கோ ட காமா கடல் வழி கண்டுபிடிப்பதற்கு முன்பே இங்கே வந்து விட்டார்கள். அதுதான் உண்மை. இயேசுநாதர் பிறப்பதற்கு முன்பே யூதர்கள் இங்கே வந்து விட்டார்கள். அதுவும் வரலாறு. அப்படி ஒரு பிற்காலத்து வருகை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா லாட்டின் சர்ச் தான் 1291 நிக்கோலாஸ் பிஸ்டிலோங்கிறவர் தான் மயிலாப்பூரில் தங்கி அந்த அந்த இறைப்பணி ஆற்றியவர். 1291. அப்போல்லாம் இயேசு சபை உருவாகவே இல்லை. 530க்கு பிறகு தான் இயேசு சபை. 1530க்கு பிறகு நமக்கெல்லாம் தெரியும். அப்புறம் ஒரு 5 துறவிகள் சேர்ந்து 1328 கிழக்கு கடற்கரை அப்படின்னு ஒரு பகுதியில் அந்த மிஷனரி பணிக்கு வருகிறார்கள். வாஸ்கோ ட காமா வந்த பிறகு அவரோடு கூடவே டொமினிக்கன் மிஷனரி வந்துச்சு 1510 இயேசு சபைக்கு முன்னாடியே. அந்த டொமினிக்கன் மிஷனரி தான் நிறைய பணிகளை இங்கு செய்தார்கள். இந்த தமிழ் அகராதியியல் அல்லது குளோசரி அல்லது சொற்பொருள் பட்டியல் இதனுடைய தொடக்கம் செயின்ட் பிரான்சிஸ் சேவியர், தூய சவேரியார். அவர் தான் கொங்கணிக்கு ஒரு அகராதியும் தமிழுக்கு ஒரு அகராதியும் தயாரிக்கிறார். அகராதி தயாரித்து அவர் கோவாவில் 1542 அப்போல்லாம் இந்த மொழிபெயர்ப்பாளர்கள் துபாசி 2 மொழி பேசுபவர்கள்ங்கிற பொருள் அது இருக்கும், பைலிங்குவல் பீப்புளுங்கிற அந்த பொருண்மையில் அந்த துபாசிகள் இருந்தார்களே, அவர்களை வைத்துக்கொண்டு இவர் சொல்லிட்டு அவரே எழுதுகிறார். நம்முடைய இறைப்பணியாளர்கள் உள்ளூர் சமுதாயத்தோடு இணைய வேண்டுமேயானால் உள்ளூர் மொழியை படிக்க வேண்டும், இறையியலை மொழிபெயர்க்கணும், மொழிபெயர்த்து உள்ளூர் மொழியில் சொல்லி தந்தால் தான் மக்களுக்கு புரியும். அவரும் என்ன பண்ணுறாரு, தூத்துக்குடி பகுதியில் போய் தமிழில் எழுத வச்சு மனப்பாடம் பண்ணி சொல்கிறார், பேசுகிறார். அப்போது ஒரு சொற்பட்டியல் முதலில் தமிழில் தயாரித்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா ஐரோப்பிய மிஷனரிகளை பொறுத்தவரை பிரான்சிஸ் சேவியர் தான் முதல்ல செய்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ இந்த தமிழில் இது வேண்டும், தமிழ் போர்ச்சுகீஸ் லெக்சிகன் அப்படிங்கிற அந்த வழிபாட்டு முறையை அவர் தொடங்கி வைக்கிறார்.
அப்புறம் ஹென்ரிகஸ் தான் நமக்கு இன்றைக்கி கிடைக்கக்கூடிய சான்றுகளின் அடிப்படையில் அதையெல்லாம் அந்த அறிஞர்கள் இருக்கிறீர்கள், உங்களுக்கு தெரியும். அவருடைய ஆற்றாடி லிங்குவா மலபார், அவருடைய அடியார் வரலாறு, அவர் இந்த டாக்டரின் வணக்கம், இந்த நூல்கள் முதல் அச்சுப்பொறியினுடைய தந்தை அவர் தான். முதல் பல செய்ததில் அவர் தான் ஒரு அகராதியை தயாரிக்கிறார். அதுதான் அது போர்ச்சுகீஸ் இலக்கணத்தோடு சேர்ந்து மலபார் குலோஸ்வரி ஆற்றாடே லிங்குவா அப்படின்னு போடுறாங்க. அப்போ இந்த ஆற்றாடி லிங்குவா என்கிற அந்த அடிப்படையில் மலபார் மொழி என்கிற நிலையில் ஒரு பட்டியல் பேசப்படுகிறது. பிறகு ஆந்தம் பிரேன்சா போன்றவர்கள், தகோசா போன்றவர்கள், அஃபைலாட் போன்றவர்கள் இன்னும் பலரும் அதை பற்றி பேசுகிறார்கள், அந்த அகராதியை பற்றி. ஆனால் அந்த அகராதி நமக்கு கிடைக்கல. ஒருவேளை அது பனாஜி என சொல்லப்படுகிற கோவாவில் இன்றைக்கு இருக்கக்கூடிய நூலகத்தில் இருக்கலாம். ஏன்னா இங்கே நிறைய இறையியல் மாணவர்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் ஆய்வு தேடலில் மனதில் ஒரு ஓரமாக வைத்துக்கொள்ள வேண்டிய ஒன்று இந்த போர்ச்சுகீஸ் கிராமர் வித்து மலபார் குலோசரி ஆற்றாடி லிங்குவா மலபார் அந்த நூலை. ஏன்னா நான் உங்களுக்கு எதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு இங்கே பேசுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரகரின்னு ஒரு பெரிய அறிஞர் இருந்தார். ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் டிக்ஷனரின்னு ஒரு பெரிய புத்தகம் 1500 தலைப்பில் போட்டிருக்காரு. அதில் 3rd சாப்டரில் இந்த மிஷனரிஸ் கான்ட்ரிபியூஷன் ஒரு தலைப்பு வருது. அதை மையமாக வச்சுக்கிட்டு தான் நான் இந்த பொழிவில் நான் இப்போ வந்து பொழிவையே கொஞ்சம் மாற்றிக்கிட்டேன். ஏன்னா நிறைய இங்கே இறையியலாளர்கள் இருக்கிற காரணத்தினால எது நாம் தேடி எடுக்க வேண்டியது அப்படிங்கிற அடிப்படையில். அதே போல் ராபர்ட் இனபிலியும் ஒரு அகராதி வைத்திருந்தார். அதை பற்றி எழுதுகிற போது ஆந்தம் பிரேன்சா என்ன சொல்கிறாரு, அதில் நிறைய சான்ஸ்கிரிட்டைசேஷன் ஆன தமிழ் இருக்கிறதுன்னு எழுதுறாரு. அதுவும் அவங்க போர்ச்சுகீஸ் தமிழ் அகராதியாக டி நொபிலி இங்கே பயன்படுத்தியதை நம்ம பார்க்குறோம். அதில் சமஸ்கிருதமயமாக்கப்பட்ட சொற்கள் இருந்தன என்று பலராலே மேற்கோள் காண்பிக்கப்படுகிறது. வக்காபுலரியோ தமிழிக்கோன்னு சொல்லி அதுலேயும் ஹை லெவல் தமிழ், லோ லெவல் தமிழ் அப்படின்னு 2 அகராதியை எழுதியிருக்கிறார் இக்னேசியஸ் புருனோ. அவர் மதுரையில் புரோன்சியலாக இருந்தவர் 1585 1659 வரை. அப்போ மதுரை மறைமாநிலத்தினுடைய அந்த தலைவராக இருந்த இக்னேசியஸ் புருனோ செய்திருக்கிற இந்த பணி மிகப்பெரிய பணி. அதுவும் பலராலும் மேற்கொள்ள காண்பிக்கப்படுகிறது. பல்தசார் தகோஸ்தான் சொல்லி ஒரு பெரிய இலக்கண வல்லுநர் இருந்தார். தமிழ் இலக்கணத்தில் எப்படி அந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எல்லாம் எப்படி இருக்குது, அதை எப்படி தமிழை படிக்கணும். நான் ஏன் இதை வலியுறுத்தி சொல்லுகிறேன்னா, நாம் வீரமாமுனிவர் சுப்ரதீபருக்கு அவருக்கு சொல்லிக் கொடுத்தார், சுப்ரதீபர் அவருக்கு சொல்லிக் கொடுத்தார் அப்படின்னு நம்ம இவர் சொல்லிட்டு போனார். யார்? முத்துசாமி பிள்ளை. இது லைஃப் ஸ்கெட்ச் ஆஃப் வீரமாமுனிவர். இதுதான் 1808 காலங்களில் எல்லீஸ் அவர்கள் நம்ம சென்ட் ஜார்ஜ் கோட்டை காலேஜ் இருந்தப்போ ஒரு 30 தமிழாசிரியர்களுக்கு வேலை கொடுத்தார். அப்போ சிதம்பரநாத்தியார்னு ஒருத்தர், அவரை வச்சு வேதத்தெல்லாம் மொழிபெயர்த்தார். ஏன்னா யாரும் பார்ப்பனர்கள் வேதத்தை மொழிபெயர்க்க தயாராக இல்லை. அவர் சான்ஸ்கிரிட் ப்ரொஃபஸர், அவரை வச்சு மொழிபெயர்த்தார் எல்லீஸ். அப்படி அந்த காலகட்டத்தில் நிறைய பேர், இப்போ நீங்கள் வேதகிரி முதலியார் அங்கே வேலை செஞ்சவர், பிறகு பெரிய பதிப்பாளராக பல 100 நூல்களை பதிப்பிச்சார். யார் யார் அந்த சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் கல்லூரி இருந்தபோது கிட்டத்தட்ட 1822 வரையும் அந்த கல்லூரி இருந்துச்சு. அந்த கல்லூரி இருந்த காரணத்தினால தான் புதுக்கல்லூரின்னு ஒன்று வந்துச்சு. புதுக்கல்லூரின்னு ஒன்று வந்தால் பழைய காலேஜ்னு ஒன்று இருக்குங்களா, அந்த பழைய காலேஜ் தான் ஃபோர்ட் காலேஜ், சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் காலேஜ். அந்த சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் காலேஜில் தான் அப்போ அந்த அகராதிகளெல்லாம் நிறைய கல்வெட்டுகள், சுவடிகள் அதெல்லாம் தொகுத்து வச்சுருந்தாங்க. இப்போ உங்களுக்கு தெரியும், சென்னை பல்கலைக்கழகத்தில் ஓரியண்டல் லைப்ரரின்னு ஒன்று இருக்குது. சென்னை பல்கலைக்கழக நூலகத்துக்குள்ள ஓரியண்டல் லைப்ரரின்னு ஒன்று இருக்குது. அங்கே போனீங்கன்னா அந்த காலத்தில் எல்லீஸு தொகுத்ததெல்லாம் வாங்கி பிறகு வந்தவங்க அதை தொகுத்து வச்சு, அப்புறம் அவர் இறந்ததுக்கப்புறம் அவருடைய துணை, எனக்கு அவர் பேர் உடனே இப்போ நினைவுக்குள்ள, நான் பேசும்போதே சொல்லிடுறேன், பெரிய நூல் தொகுப்பாளர் ஒரு அரசு அதிகாரி இருந்தார், அதை பண்ணாங்க. அப்போ இந்த லைஃப் ஸ்கெட்ச் ஆஃப் பெஸ்கியை பற்றி இவர் எழுதிய நூல் என்பது ரொம்ப முக்கியமானது. அதே போல் ஆய்வாளர்களுக்காக இந்த பதிவை சொல்கிறேன். ஃபாதர் பெஸ்ன்னு ஒருத்தர் இருந்தார், சென்ட் ஜோசப் காலேஜ் ரெக்டராக இருந்தார் 1902-6 காலங்களில். ஃபாதர் பெஸ்கி அண்ட் ஹிஸ் டைம்ஸ், அந்த 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 காலங்களில் அவர் என்ன அவருடைய ரைட்டிங்ஸ் இருந்துச்சு, அந்த கால சூழல் எப்படி இருந்துச்சு, அவருடைய நூல்கள் ரோமாபுரியில் எந்த நூலகத்தில் எங்கே கைப்பிரதி இருக்குது
அவருடைய சதுரகிராதி எங்கே இருக்குது என்றெல்லாம் ஒரு மிகப்பெரிய தகவல் களஞ்சியம் அது. அவர் தான் சென்ட் ஜோசப் காலேஜ் லாலிகளை கட்டினவர். BESSE பெஸ்ஸின்னு நம்ம ஆட்கள் எழுதுவாங்க, அதை ஃபாதர் பெஸ் அப்படின்னு தான் ஃப்ரெஞ்சில் உச்சரிக்கிறாங்க. ஃபாதர் பெஸ் தான் அந்த காலகட்டத்தில் 20ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்க காலத்தில் வீரமாமுனி பற்றிய ஆய்வுகளுக்கு முன்னோடியாக இருந்தவர். முத்துசாமி பிள்ளைக்கு பிறகு தேம்பாவணியையே முத்துசாமி பிள்ளையை வச்சு திரட்டியவர் தான் எல்லிஸ். ஊரில் அப்போவே 200 வராகன் காசு கொடுக்குறாரு. அன்றைக்கெலாம் சென்ட் ஜோசப் காலேஜ் ஒரு ஏக்கர்னாலும் ₹1. அன்றைக்கி 100 ஏக்கருக்கு ₹100 கொடுத்து ஆற்காடு நவாப்புக்கிட்ட வாங்கினாங்க அந்த இடத்த. அப்போ ₹200 கொடுத்து ஒரு சோடியை வாங்குறாரு. அப்படின்னா அந்த சூடைக்கு இந்த ஐரோப்பியர்கள் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தார்கள், இந்த இலக்கியங்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து காப்பாற்றினார்கள் அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும் நண்பர்களே. அந்த வகையில் பலரும் பங்களிப்பு தந்திருக்கிறார்கள். அந்த பல்தகோசா தகோசா அப்படிங்கிற ஒரு வக்காபிலையோ போர்ச்சுகீஸு தமிழ்னு ஒரு அகராதி, அது கோவாவில் பனாஜி நேஷனல் லைப்ரரியில் இருக்கிறது. ஆமாம், ஆற்றா தமிழிக்காங்கிற பேரால் இலக்கணமும் அவர் எழுதியிருக்கிறார். நான் சென்ட் ஜோசப் காலேஜ் 150வது ஆண்டு கொண்டாடிய போது அந்த மலரில் ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன், ஒரு 40 பக்கம். அதை 4 பக்கமாக சுருக்கி தமிழ் இலக்கணத்திற்கு இயேசு சபையினரின் கொடைன்னு வெளியிட்டாங்க. ஆமாம், பெரிய கட்டுரையாக போட்டு நெருக்கி போட்டாங்க. சரி, வந்தால் போதும் நம்ம பேரில் அப்படின்னு இருந்தேன். அப்போ அதில் இதை எழுதியிருப்பேன். பல்தோசா தகோசா அவர் எழுதுகிற இலக்கண நூல் இப்போவும் நேஷனல் லைப்ரரி கோவா அந்த பனாஜியில் அங்கே இருக்குது, சென்ட்ரல் லைப்ரரின்னு சொல்லி. அங்கே இருக்கிறத அந்த நான் கொஞ்சம் முன்னால் சொன்ன கிரகரி அவர் ஹாங்காங் பல்கலைக்கழகத்தினுடைய மொழியியல் துறை பேராசிரியர், அகராதி பேராசிரியர். அவர் அகராதியல் துறை பேராசிரியர். அவர் தன்னுடைய நூலில் குறிப்பிடுகிறத நம்ம கவனிக்கிறோம். பவுலோ பிரான்சிஸ்கோ டி நோரான் கான் ஒருத்தர் கிராமட்டிக்கா இண்டிகா டி லிங்குவா தமிழ் ஸ்டேட் சென்ட்ரல் லைப்ரரி பனாஜி இதை வச்சுருக்கார். அங்கேயும் இருக்குது. நான் இதை ஒரு கருத்தை நான் சொல்ல வந்தேன். அதாவது இலக்கணத்தை ஒட்டி அகராதி, அகராதியை ஒட்டி மொழியை அப்ளை பண்ணுறதுக்கு கதை. அப்படி பேச்சு தமிழில் எழுதப்பட்டது தான் பரமார்த்த குறுகதை. அப்போ ஒருத்தர் ஒரு மொழியை படிக்கணும்னா ஒரு கதை, ஒரு உரையாடல் இருக்கணும். அப்படி கதை, உரையாடல், கலோக்கியல் டைலக்டுக்காக வீரமாமுனிவர் எழுதியது தான் பரமார்த்த குறுகதை. லிட்டரரி டைலக்டுக்கு படிக்கிறதுக்கு எழுதுனதான் வாமன் கதை. அதுவும் அந்த கொடுந்தமிழ் இலக்கணத்தோட போர்ச்சுகீஸ் தமிழ் அகராதி, அதோட இந்த அப்போ பரமார்த்த நம்ம என்ன பண்ணிட்டோம், வாமன் சரித்திரத்தை ஒரு கதையாக இலக்கிய கதையாக்கி, பரமார்த்த குறுகதை ஒரு பேச்சு வழக்கு கதையாக தனி இலக்கியமாக்கி, அகராதியை தனியாக்கி, அவரை பொறுத்தவரை அப்போ படி எழுதுபவர்கள் அல்லது ஓலைநாயகன் சொல்லப்படுகிற எழுதுபவர்கள் ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் எழுதிட்டு போவாங்க. நீங்கள் இன்னும் 18ஆம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா அச்சு வந்ததுக்கு பிறகு அச்சு நூல் கிடைக்காம சுவடியில் எழுதிய தொண்ணூறு விளக்க சுவடிகள் நிறைய கிடைக்கின்றன. அதையும் நம்ம கவனத்தில் வைக்கிறோம். 1868 நாகப்பட்டினத்தில் அங்கே இருந்த சென்ட் ஜோசப் காலேஜில் பிரதர் அமிர்தநாதர்னு ஒருத்தர் கல் எழுத்தில் அச்சில் போட்டார். அதுக்கு முன்னாடிலாம் மரக்கட்டை அச்சு தான். ஆச்சாமணி இன்னும் பல பேர் போய் போர்ச்சுகீஸத்திலே போய் அந்த எழுத்தெல்லாம் எழுதி அடித்தவர்கள் நண்பர்களே. அப்போது அதே போல் ஆண்டோ டி பிரேன்ஸா, இந்த அகராதி புகழ்பெற்ற அகராதி பிரேன்ஸா அகராதின்னு தன்னிநாய அடிகளார் கூட அந்த சென்னையில் நடந்த உலகத்தமிழ் மாநாட்டில் அதை வெளியிட்டார். அந்த பிரேன்ஸா அகராதி புகழ்பெற்ற அகராதி, போர்ச்சுகீஸ் தமிழ். அந்த அகராதியில் பல்வேறு 1674 வந்தது. அது ஒரு நல்ல ஒரு பேச்சு வழக்கு அகராதி. அவர் தான் விளக்கமாக எழுதுவார். நான் என்எஸ்சி ஆச்சாமணின்னு ஒரு ஆளை கூட்டிகிட்டு போய் அங்கேயே லிஸ்பனில் உட்காந்து, அப்போல்லாம் யார் இயேசு சபை பாதிரிமார்கள் வந்தாலும் லிஸ்பனில் தங்கி இருந்துட்டு அப்புறம் தான் 6 மாதம் கழிச்சு இங்கே வருவாங்க. அப்போது அந்த மொழி படிப்பவர்களுக்காக எழுதப்பட்டதை நம்ம கவனிக்கிறோம் நண்பர்களே. அவரே அதில் எழுதுவார், நாங்கள் பேச்சு வழக்கு கற்றுக்கிறது விவிலிய பரப்புரைக்குமாக இதை எழுதுகிறேன். இந்த அகராதிகளை நம்ம பார்த்தோம்னா ரொம்ப நுட்பமாக இப்போ ஒரு சொல்லு இருக்குது. இப்போ பழிக்கிறது அப்படின்னு ஒரு சொல்ல போட்டு பழிப்பு, பழிக்குகை, பழித்தல், பழிக்கை, அதை பட்டியல் அப்படியே கொடுப்பாங்க. வீரமாமுனியுமே அதை பார்க்கலாம். தொகை அகராதியிலே பஞ்சமா பாதகம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவார். அது ஏற்கனவே பல போர்ச்சுகீஸ் அதிகாரிகள் சொல்லப்பட்டிருக்கிற செய்தி தான். 1 பசுக்களை கொள்வது, 2 மது அருந்துவது. அவங்களே எழுதுறாங்க ட்ரிங்கிங் ஒயின். பிரிட்டிஷ்காரங்களே எழுதுறாங்க இந்த ஊரில் ஒயின் குடிக்கிறது பஞ்சமா பாதகம் யா அப்படின்னு எழுதி வைக்கிறது நம்ம கவனிக்கிறோம். பிராமண கொலை, பணத்தை ஏமாற்றுதல், குருவின் மனைவியை தவறாக பயன்படுத்துவது, இப்படி இந்த பஞ்சமா பாதகத்தில்
இப்போ இந்த அகராதிகளில் பேசணும்னா நம்ம நிறைய நுட்பமாக பேசலாம். நீங்கள் அந்த திருச்சபையில் இருக்கக்கூடிய சொற்களுக்கே கூட அவர்கள் காலந்தோறும் அந்த சொற்களை மாற்றி கொண்டு இருப்பார்கள். அதில் நிறைய வீரமாமுனிவருடைய சொற்கள் தான் நிலை பெற்று இருக்கின்றன. இப்போ உதாரணமாக நற்கருணைங்கிற சொல், இந்த நற்கருணைங்கிற சொல்லு அந்த யூக்ரைஸ்டுங்கிறதுக்கு சாந்திசிமோ வென்றி அப்படிம்பார் அன்றைக்கு பாதிரியார். வீரமாமுனிவர் தான் நற்கருணைம்பார். அதே போல் சாமியாரா போகிறதுக்கு குருப்பட்டம்னு இவர் தான் தமிழில் சொன்னார். அவங்க என்ன பண்ணாங்க, ஒடுதன் சாக்ரமெண்டல் அப்படின்னாங்க. அந்த போர்ச்சுகீசியத்தை அப்படியே தமிழாக்குவது. பேட்ரே தமிழ் எப்படி பாதிரின்னு வந்துச்சோ அது மாதிரி எஃப் கிடையாது லத்தீனில், அதனால் ஃபாதர் கிடையாது லத்தீனில், டியும் கிடையாது லத்தீனில், பேத்தர் தான். வீரமாமுனிவர் பேர் PATHER, கொன்ஸ்டாந்தியோ ஜோசப்பு பெஸ்கின் தான் இருக்கும். நம்ம தான் கான்ஸ்டன்டைன் நோபல் பெஸ்கின்னு போடுறோம். இப்போ பாருங்கள், இப்போ கிளாவிஷ் நான் இது ஒரு அமேசானில் நூலகத்தில் நான் வாங்கினேன். அதில் பார்த்துங்க கீழே கொன்ஸ்டாந்தியோ ஜுசிப்பி பெஸ்கி. இத்தாலியில் அவர் பேர் ஜுசிப்பி தான். நம்ம தான் என்ன பண்ணுறோம், கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். நீங்கள் கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கின்னு நூலகத்தில் போய் ஒரு ஆவணத்தை தேடுனீங்கன்னு வைங்க, கிடைக்காது, இருக்காது. அப்படியா, தேர் இஸ் நோ ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லுவோம். வீரமாமுனிவர் பேரே கூட நமக்கு இன்னும் நம்ம இத்தாலி மொழியில் GIUSEPPE, ஜோசப்புக்கு அதான் ஜுசிப்பி தான். ஆமாம், கொன்ஸ்டாந்தியோஸ் தான், கான்ஸ்டன்டைன் கிடையாது. கான்ஸ்டன்டைன்ங்கிறது இங்கிலீஷு. அப்போ நீங்கள் இத்தாலியிலேருந்து இங்கிலீஷுக்கு போய் இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கு வர்றப்ப ஒரு மொழிபெயர்ப்பு பயணத்தில் ஏற்படுகிற மாற்றம் அது. அப்போ நண்பர்களே, நாம் இதை ரொம்ப நுணுக்கமாக கவனிக்கிறோம். இவர் இந்த பாவசைத்தின சொல்ல இவர் தான் கொடுக்குறாரு. நொபிலி பச்சாதாபம்னார், அவர் கொம்பஞ்செறிதல்னாரு, கன்ஃபஷன். போர்ச்சுகீஸ் மொழியில் கொம்பஞ்செறிதல் ஒரு புத்தகமே இருக்கக்கூட, கொம்பசினாயின்னு ஒரு புத்தகம். அந்த ஃபஸ்ட்டு பிரிண்டட் புக்ஸ் இன் தமிழ் நல்லா தமிழ்நாடுகளில் எழுதுவார். ஆசிய மொழிகள்லேயே தமிழ் தான் அச்சரிச்சும்பார். அப்படி எழுதுகிறப்போ அந்த கொம்பசினாயரை பார்த்தீங்கன்னா எப்படி ஒருத்தர் ஆத்துமத்தை தயார் செய்வது, அப்புறம் எப்படி சாமியார்ட்ட பாசங்கிரம் பண்ணுறது, அவர் எப்படி கொடுக்குற தண்டனை எப்படி, இதுக்கு ஒரு பெரிய புத்தகம். அதுக்கு கொம்பசினாயர்னு பேர். அப்போது அந்த அந்த காலகட்டத்தில் ஒலிபெயர்த்தல் தான் நிகழ்ந்தது. நான் எதற்காக இதை சுட்டி காட்டுகிறேன் என்றால், ஏன் வீரமாமுனிவரை அகராதிகளுடைய தந்தை என சொல்லுகிறோம்? அதற்கு முன்னரும் அகராதிகள் இருந்தன. அந்த அகராதிகள் ஒலிபெயர்ப்பு அகராதிகளாக இருந்தன, டிரான்ஸ்லிட்ரேஷனாக இருந்தன. 1. 2, நொபிலி மாதிரி இவங்களுடைய அகராதிகளில் சான்ஸ்கிரிட்டைசேஷன், சமஸ்கிருத மயமாதல் மிகுதியாக இருந்தன. இதையும் கூட நாம் மிக நுணுக்கமாக கவனிக்கிறோம் நண்பர்களே. ஆமாம், நொபிலி சர்வேஸ்வரன் சொன்னதை அவர் தம்பிரான்பார். அந்த மொழிபெயர்ப்பில் நீங்கள் நுட்பமாக கவனிச்சிங்கன்னா தேவன்கிறதுலையே சிக்கல் வரும். எங்கள் ஆறுமுகையான்னு ஒருத்தர் இருந்தார், அவர் சொல்வார், அது ஆறுமுக நாவலர் செஞ்ச குசும்புயா, கடவுள் இறைவன் வேற, எங்கள்கிட்ட 33 கோடி தேவர்கள், ஏசுநாதரை 33 கோடி தேவரில் ஒரு ஆள்னு தேவர்னு டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாயா. பைபிளில் டிரான்ஸ்லேட் பண்ணப்போ ஆறுமுக நாவல், நீங்களும் தேவனேங்கிறீங்க. தேவன்னா 33 கோடி தேவரில் ஒரு ஆளியா உங்கள் ஏசுநாதர் அப்படின்பாரு. அப்போ இந்த மொழிபெயர்ப்புல கூட நுட்பமான ஒரு பார்வையை நாம் செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் நண்பர்களே. இப்படி பலரும் அப்போ அந்த காலகட்டத்தில் லூயிஸ் நோயல்னு ஒருத்தர் 5 மொழி அகராதி எழுதியிருக்கார். கிரீக்கு, ஹீப்ரு, லத்தீன், போர்ச்சுகீஸ், தமிழ். 5 மொழி அகராதி, 2 மொழி அகராதி, 3 மொழி அகராதியில் மல்டிலிங்குவல் டிக்ஷனரி. அப்போ ரொம்ப புகழ்பெற்ற அகராதி அவர் தான். அந்த லூயிஸ் நோயல் டி போரஸ் அப்படிங்கிறவர் தான் 1670களில் வீரமாமுனிவர் பிறப்பதற்கு முன்னரே தமிழ் ஒரு தனித்தன்மையான மொழி, இது சான்ஸ்கிரிட்டை சார்ந்து வாழாத மொழி என்கிற கருத்தை வலியுறுத்தியவர். இங்கே ஆய்வாளர்கள் நிறைய பேர் இருக்கீங்க, தமிழ் பேராசிரியர் நிறைய பேர் இருக்கீங்க. ஒரு சிந்தனை பள்ளி தனியாக வளர்ந்து கொண்டே இருந்தது ஐரோப்பியர்களிலேயும். அது ரொம்ப கவனமாக வைக்கிறோம். நம்ம ராயல் ஏசியாட்டிக் சொசைட்டி இருக்குது, அவங்க ஜெனரல் ஆஃப் ராயல் ஏசியாட்டிக் சொசைட்டின்னு ஒரு பத்திரிக்கை போடுறாங்க. அதில் வில்லியம்ஸ் அங்கே இவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஜோன்ஸ் என்ன பண்ணுறாரு, இந்திய மொழிகளுக்கெல்லாம் தாய் சான்ஸ்கிரிட், இந்திய மொழிகளுக்கு உலக மொழிக்கு தாய்ன்னு எழுதுறாரு. மனுநீதியை மொழிபெயர்க்கிறாரு. இந்தியாவுக்கான சிவில் சட்டம் இதுதான் சொல்லி அதில் தர்றாரு.
பெரிய ஒரு எதிர்ப்பு குரல் வருது. எல்லிஸ் இது நம்ம இவர் 1795 செலக்டட் போயம்ஸ் ஆஃப் ஹிந்து லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லி ஹிண்டர்ஸ்லி நம்ம பல நேரங்கள் மறந்துடுறோம். வீரமாமுனிவருக்கு பிறகு தமிழை உயர்த்தி படித்தவர் ஹிண்டர்ஸ்லி. அவருக்கு பிறகுதான் எல்லிஸ், அவருக்கு பிறகுதான் கால்டுவெலுக்கு பிறகுதான் அந்த வேதத்தை அந்த தி சாக்ரட் புக்ஸ் ஆஃப் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லி 50 புத்தகம் போட்டார்ல மேக்ஸ் முல்லர் வந்து சாக்ரட் புக்ஸ் ஆஃப் ஈஸ்ட்னு சொல்லி ஒரு A4 சைஸ்லேயே ஒரு 50 தொகுதி போட்டார். எங்கள் சென்ட் ஜோசப் காலேஜ் நூலகத்தில் இருக்குது. அதில் 51வது அனெக்சரில் தமிழுடைய பெருமையை நிறைய பேசுவார். அதுக்கு முன்னால் சான்ஸ்கிரிட் இருப்பார். அவர் தமிழை பற்றிய பெருமையை புரிஞ்சுக்கிறதுக்கு 50 நூல்கள் போட வேண்டியதாக போச்சு. கிட்டத்தட்ட வயசான காலத்தில் தான் அவர் புரிஞ்சுக்கிறார். அதனால தான் நாம் வந்து இந்த சான்ஸ்கிரிட் ஸ்கூல் ஆஃப் தாட்டில் வந்தவர் ஜோன்ஸ், வந்தவர் மேக்ஸ் முல்லர், தமிழ் ஸ்கூல் ஆஃப் தாட்டில் வந்தவர் எல்லிஸ், வீரமாமுனிவர் எல்லிஸ், அதில் வந்தவர் வந்து ஹிண்டர்ஸ்லி, அதில் வந்தவர் வந்து சார்ல்ஸ் இ கோவர், பெரிய ஆளர். செலக்டட் சாங்ஸ் ஆஃப் சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லி ஒரு புத்தகத்தை போட்டு 60 பக்கத்தில் ஒரு முன்னுரையில் எழுதி, இவங்கெல்லாம் நம்பாதீங்க, எதை எடுத்தாலும் சான்ஸ்கிரிட் வந்துச்சும்பா, இங்கேருந்து தெலுங்குலேருந்து துளுலேருந்து திருடியிருக்கான்னு அந்த ஃபோக் சாங்ஸ் எல்லாம் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி இதெல்லாம் இங்கே இருக்குது, இந்த நாட்டுப்புறவியல் கதைகள் இருக்கிறத தான் இங்கே என்னதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் என்று 1871 சொன்னவா அப்போ பெரியார் இருந்தாரா? இல்லையே. இல்லை, அப்போ வந்து நம்ம அந்த காலத்தில் இந்த எத்திக்ஸ்ன்னு சொல்லி புத்தகம் போட்டாங்களே, இப்போ அரசையை வெளியிட்டிருக்காருல ஒரு தொகுதி தத்துவ விவேசினி, அதெல்லாம் வராத காலம். அதுக்கு முன்னாடியே அவர்கள் இதை பற்றி பேச ஆரம்பித்தார்கள் நண்பர்களே. அந்த வகையில் இந்த தன்மையை நாம் நுணுக்கமாக கவனிக்கிறோம். அப்படியானால் வீரமாமுனிவருக்கு முன்னாலே ஒரு பெரிய காட்டாற்று வெள்ளம் போல அகராதிகள் இருந்தன. லத்தீன் தமிழ் சிங்கள அகராதி இருந்துச்சு, போர்ச்சுகீஸ் தமிழ் சிங்கள அகராதி இருந்துச்சு. அங்கிருந்த இயேசு சபையினர், அங்கிருந்த ஒல்லாந்தர்கள் என்ன சொல்லப்படுகிற ஹாலந்து பீப்புள், டச்சு பாதிரியார்கள், இப்படி பலரும் பலவிதமான அகராதிகளை வெளியிட்டார்கள். இப்படி பலரும் பலவிதமான அகராதிகளை வெளியிட்டாலும் நாம் ஏன் வீரமாமுனிவரை அகராதியலினுடைய தந்தை என சொல்லுகிறோம்? அதான் பண்ணோம் கேள்வி, பெரிய கேள்வி. முதல்ல பெயர் அகராதி. அப்போ பெயர் சொல்ல பூரா தொகுத்து அந்த பெயர் சொல்லுக்கு நல்ல விளக்கம் இருக்கும். அதில் ஆரியம்னு ஒரு சொல் இருக்கும். அதுக்கு என்ன விளக்கம்? விந்திய மலைக்கும் இமயமலைக்கும் இடையிலான நிலப்பரப்பு. அப்படிங்க, ஆணியம்னா சமஸ்கிருதம், ஆரியம்னா வந்து பார்ப்பனர்கள் பேசும் மொழி அப்படின்னு ஒற்றை பொருளை விளக்கம் எழுதுறது இல்லை வீரமாமுனிவருடைய சதுர அகராதியில். இன்னைக்கு ஒரு கலைக்களஞ்சியம் இருக்குது, ஒரு பெண்டியம் இருக்குது, சங்கப்பொருள் களஞ்சியம் மாதிரி. இன்னைக்கு ஒரு இணைய அகராதி இருக்குது. இன்னைக்கு வந்து ஒரு விஷயத்தை நம்ம பேசுகிறப்ப விளக்கமாக எழுதுகிறோம். இந்த அகராதியலுடைய வளர்ச்சியாக பேசப்படுகிற களஞ்சியங்கள், இணைய அகராதிகள் இந்த மாதிரியான தன்மையோடு சதுராக இருக்கிறது. அது ரொம்ப முக்கியமானது. இப்போ மேசை அப்படின்னா மேசைக்கு வந்து ஒரு பொருள் அப்படின்னு சொல்கிறது இல்லை. 4 கால்கள் மேலே இருந்து சமமாக இருக்கும், அதில் வச்சு எழுதக்கூடியதாக இருக்கும். அப்போ அந்த அகராதியில் நுட்பத்தோடு விளக்கம் தருவது அதுதான் சதுர அகராதியில் செய்தார். அதுக்கு முன்னாடி நம்ம பேசின இவ்வளோ பேர் 18-19 பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு அகராதியல் கோட்பாட்டோடு விளக்கங்கள் தந்தது இல்லை. அதோட வீரமாமுனிவருடைய இன்னொரு புதிய பண்பு நண்பர்களை நாங்கள் லெக்சிங்னு சொல்லுவோம் மொழிகளில். இப்போ அகரங்கிறாங்க. ஒரு காலத்து அகராதி தெரிவு சொல்னு ஐயா மாதையன் மாதிரிலாம் அவங்க அகராதியலில் தமிழ் அகராதியல் நூல் தொடக்க காலத்தில் வந்தப்போ வந்து சொற்களை பயன்படுத்தினாங்க. இப்போ அகரங்கிறாங்க. இப்போ படின்னு இருக்குது. ஒரு 1 போட்டுவிட்டு வினைச்சொல் படித்தல், படி 2ன்னு போட்டு மாடி ஏறும் படி, படி 3ன்னு போட்டு அளக்கும் கருவி, படி 4 இடைச்சொல் வரும்படி, 5 படி பயணப்படி, இப்படி இதெல்லாம் இடைச்சொல், இதெல்லாம் பெயர் சொல், இதெல்லாம் வினைச்சொல். அப்போ 2 எழுத்துக்களான ஒரு மார்ஃபீம், அதுவே பல மார்ஃபீமாக இருக்குது. பல மார்ஃபீமாக இருந்து அகராதியில் பதிவு சொல்ல மாறுறப்போ அது ஒரு 20-30 லெக்ஸீமாக இருக்குது. லெக்சிகாலஜி, லெக்ஸீம் அப்படின்னாவே இந்த சொற்களுடைய தொகுதியை பற்றி அமைந்திருக்கிற பகுதி தான் லெக்சிகாலஜி. அந்த அகராதியை எப்படி எழுதுறதுன்னு பேசுறது தான் லெக்சிகோகிராஃபி. லெக்சிகாலஜிக்கல் எப்படி ஹிஸ்டியோகிராஃபி மாதிரி லெக்சிகாலஜி லெக்சியோகிராஃபி. அப்போ இந்த
சதுரகராதி என்கிற இந்த அகராதியிலே தான் அவர் முதல்ல இந்த பெயரகராதியை தர்றார், அப்புறம் பொருளகராதியை தர்றார். தெளிவாக எழுதுவார். இந்த பக்கம் திரமிழம்னு போட்டு தமிழ், திரமிடம்னு போட்டு தமிழ், ரொம்ப அற்புதமா சொல்லுக்கு விளக்கம் தெளிவா திராவிடம்னு போட்டு தமிழ்னு தர்றார். இப்போ நம்ம தமிழ் தேசிய நண்பர்களுக்கு இதை அவசியம் நம்ம வலியுறுத்தணும். சதுரகராதியில திராவிடம்ங்கிற சொல்லுக்கு இணையா தமிழ்ங்கிற சொல்ல வீரமாமுனிவர் அவருடைய பெயரகராதியிலே பயன்படுத்துகிறார். திராவிடம் மட்டும் இல்ல, தமிழம் மட்டும் இல்ல, திராவிடம் மட்டும் இல்ல, அந்த சொல் திரிந்து வந்த அத்தனையும் அதில் குறிப்பிடுகிறார். இவங்கெல்லாம் காட்டு வேலை சிலையை உடைக்கணும் கொள்ளணும், அந்த ஆள் தான் திராவிடம்ங்கிற சொல்ல கண்டுபிடிச்சி கொடுத்தான் வச்சான். தமிழில் பெரிய மரபில் இருக்கிற சொல்லது. அவருடைய தொன்னூல் விளக்கத்தில் இது ஒரு இடப்பெயராகவும் பயன்படும். இந்த இடம் தமிழ்நாட்டை குறிக்கும்னே இருக்கும். தொன்னூல் விளக்க உரையில் பொருளதிகாரத்தில் இட உரிமைன்னு ஒரு தலைப்பு இருக்கு. அந்த இட உரிமைங்கிற தலைப்பில் இந்த சொல்லாட்சியை அவர் பயன்படுத்துகிறார். தொகை அகராதியில் என்ன பண்ணுறாரு, திராவிடம்னு போட்டு தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகம், கூர்ஜரம், மராட்டியம். அப்போ வீரமாமுனிவர் காலத்தில் திராவிடம் என்கிற தொகை சொல்லில் மராட்டியமும் இருந்தது, திராவிடம்ங்கிற அந்த தொகை சொல்லில் கூர்ஜரம் இருந்தது. ஏன், எப்படி? இப்போதான் நம்ம நுணுக்கமாக கவனிக்கிறோம். சான்ஸ்கிரிட்டுக்கு மூலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிராகிருத். பிராகிருத்னா கரடு முரடான மொழி. பிராகிருத்து தான் அந்த வடநாட்டு மொழிகளுக்கெல்லாம் தாயாக இருந்தது. பாவாணர் பிராகிருத்தை தமிழினுடைய வட்டார வழக்கு, வட இந்திய வட்டார வழக்குன்னு எழுதுவார். அப்போ பிராகிருத் மொழி அல்லது பாகத மொழி என்பது தமிழினுடைய ஒரு வட்டார வழக்கு. அவப்பிரபஞ்சம்னு ஒரு மொழி இன்னைக்கு இருக்குது. சத்யசாயி அப்படின்னு சொல்லிட்டு அவன் இப்போ இவங்க இந்தியில் ஒரு மொழி அதை சேர்த்துக்கிட்டாங்க, அவப்பிரபஞ்சத்தை. அதில் நம்ம சங்க இலக்கியத்தில் இருக்கிற மாதிரி கதாசப்த சதின்னு சொல்லி ஒரு அகத்திணை பாடல் இருக்குது. அந்த சத்தியசாயின்னு சொல்லி அந்த மொழியில் வச்சுருக்கான். அவன் ஹிந்தின்னு சேர்த்துக்குவான். நம்மளாம் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கோம் துளசி ராமாயணம் ஹிந்தியில் இருக்குது, துளசி ராமாயணம் ஹிந்தியில் இருக்குன்னு. அண்ணா கூட பார்லிமெண்ட்டில் பேசுவார். துளசி ராமாயணம் மைதிலி மொழியில் இருக்குது. மைதிலி மொழி ஹிந்தி இல்லை, அது ஹிந்தியுடைய வட்டார வழக்கம் இல்லை. ஏன்னா மைதிலி மொழியில் 1000 வருஷமாக இலக்கியம் இருக்குது. இந்தியில் 50 வருஷத்துக்கு மேலே 100 வருஷத்துக்கு மேலே ஒரு இளவும் இல்லை. ரயில்வே டைம் டேபிளை விட அங்கே விட்டால் ரயில்வே டைம் டேபிளை தவிர ஒன்றும் அதுக்கு முன்னால் இலக்கியம்னு ஒரு இளவும் கிடையாது. அப்போ இப்போ ஒரு பெரிய மொழியியல் வல்லுநர் பேசியிருக்காரு, இது எப்படியா நீ இந்தியோடைய டைலக்ட்னு சொல்கிற? எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மைதியும் பிரஜி பாஷாவும், எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய போஜ்பூரியும், எங்கள்கிட்ட இருக்க இந்த மொழியெலாம் எப்படியா இந்தி ஆகும்? அப்புறம் உத்தரப்பிரதேசத்தில் ஹிந்தியில் 10-13 லட்சம் பேர் ஃபெயிலாக போகாமல் என்ன பண்ணுவான்? நீ அவனை ஹிந்திக்காரன்னு சொல்லிட்டு இருந்தா அவன் 12ஆம் கிளாஸில் தாய்மொழியில் 13 லட்சம் பேர் ஃபெயிலாக போவானா? தோல்வி அடைகிறான் என்றால் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறது விட்டா தப்பு. மலையாளமும் சான்ஸ்கிரிட்டு, தமிழும் சான்ஸ்கிரிட்டு, இதெல்லாம் பைசாச பாஷை. பைசாசம்னு நமக்கு தெரியாது, பேய் மொழி. இதெல்லாம் பேய் பய, இந்த பேய் பய பேசுகிற மொழி பேய் மொழி, பைசாச மொழி. அப்போ நண்பர்களே, இந்த பின்னணியில் நம்ம அந்த அகராதிகளை பார்க்கிற போது அந்த அகராதிகளில் அந்த திராவிடம்ங்கிற சொல்லுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விளக்கத்தை நாம் பார்க்கிறோம் நண்பர்களே. அது மட்டும் இல்லை, நெல் வகைகள் 70க்கு மேலே கொடுத்துருப்பார், காய்ச்சல் வகைகள் 40க்கு மேலே கொடுத்துருப்பார். அப்போது ஒரு அகராதி என்பது உருவாக்கணும்னா தரவுகள் வேணும், தரவுகளை தேடி ஓடணும். இவர் களப்பணியில் இருந்ததுனால நிறைய தரவுகளை தேடி அந்த சதுரகராதியில் சரி இதில் விட்டு போனால் இதில் விட்டு போடக்கூடாது. அப்போ பெயரகராதி, பொருளகராதி, அப்புறம் தொகை அகராதி. தொகைனா முத்தமிழ் அப்படின்னா எலிசை நாடகம், மூவேந்தர், சேர சோழ பாண்டியர், முக்கணி. அப்போ இந்த தொகை சொற்களையா தொகுத்து ஒரு பகுதி. அப்புறம் தொடை அகராதி, எதுகை தொடை, மோனை தொடை. முதல்ல எதுகை தொடையாக வச்சிருப்பார், அப்புறம் மோனை தொடையாக வச்சிருப்பார். அப்படியானால் நண்பர்களே, தமிழ் சொல்லுக்கு தமிழில் விளக்கம். மும்மொழி அகராதி இருந்துச்சு, 5 மொழி அகராதி இருந்துச்சு, 4 மொழி அகராதி இருந்துச்சு. இவரே போட்டிருக்காரு. போர்ச்சுகீஸு, பிரெஞ்சு, தமிழ், லத்தீன் 4 மொழி அகராதி போட்டவர் வீரமாமுனிவர். அதெல்லாம் பைலிங்குவல் டிக்ஷனரி. ஆனால் தமிழ் அகராதி, தமிழுக்கு தமிழில் விளக்கம் தருவது என்பதை தமிழ் இலக்கிய வரலாற்றில் தொடங்கி வைத்தவர் வீரமாமுனிவர். அதனால்தான் அவர் தமிழ் அகராதியினுடைய தந்தை என அழைக்கப்படுகிறார். பிறகு அபிராம கோஷம் வந்துச்சு, பிறகு நிறைய பேர் போட்டாங்க.
நீங்கள் அந்த கிரீன் ஒருத்தர் அமெரிக்கக்காரர் வந்து அனாட்டமி, ஃபிசியாலஜி, ஃபார்மகாலஜி எல்லாத்தையும் தமிழில் போட்டார். எம்பிபிஎஸ் தமிழில் சொல்லி கொடுத்தார் 1850. அது ஒரு தனி பகுதி. அதுக்கான க்ளோசரி போட்டார். மெடிக்கல் டேர்ம்ஸ் இப்போ இன்றைக்கி வந்து மெடிக்கல் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் டிக்ஷனரின்னு தனியாக போடுறான், ஃபிசிக்ஸ் டிக்ஷனரி போடுறான், கெமிஸ்ட்ரி டிக்ஷனரி போடுறான். அது மாதிரி அவர் வந்து ஃபார்மகாலஜி டிக்ஷனரி போட்டார். அவர் தனியாக வந்து அனாட்டமி டிக்ஷனரி போட்டார். அகராதி சொற்கள் இந்த பக்கம் ஆங்கிலத்தில் இருக்கும், இந்த பக்கம் தமிழில் இருக்கும். அந்த சொல்லுக்கான விளக்கம் அது தனி 1850. அப்போ இந்த கலைச்சொல் அகராதி என்கிற ஒரு வளர்நிலை இந்திய நாட்டில் எந்த மொழியிலும் வருவதற்கு முன் தமிழில் வந்தது. அதை இந்த ஐரோப்பியர்கள் செய்தார்கள். ரொம்ப நுணுக்கமானது நண்பர்களே. இந்தியாவில் வேற எந்த மொழியிலையும் நீங்கள் தாகூர் பிறந்த வங்க மொழியில் கூட அவ்வளோ அகராதிகள் கிடையாது. இந்தியாவில் முதல் கல்லூரி வந்தது வில்லியம்ஸ் காலேஜ் தான், அங்கே கல்கத்தாவில். அங்கே கூட இது கிடையாது. தமிழில் தான் ஒரு பெரிய காட்டாற்று வெள்ளத்தை போல இந்த பல்வேறு விதமான அகராதிகள் தோன்றின. அப்போது இந்த காலத்தில் வந்திருக்கிற கலைக்களஞ்சியம், இப்போ நீங்கள் வாழ்வியல் களஞ்சியம் தமிழ் பல்கலைக்கழகம் போட்டிருக்காங்க, அவினாசி செட்டியார் காலத்தில் சென்னை பல்கலைக்கழகத்தில் கலைக்களஞ்சியம் போட்டாங்க. அப்போ இந்த கணினி களஞ்சியம் அந்த சொற்களை போட்டு விளக்கம் கொடுக்குறாங்க. ஒன்றுக்கும் இப்போ அறிவியல் களஞ்சியம்னு சொல்லி ஒரு 20 தொகுதிக்கு மேலே தமிழ் பல்கலைக்கழகம் போட்டிருக்கிறாங்க. தனியாக நீங்கள் இந்த களஞ்சியங்கள் அப்படிங்கிறதுக்கும் அகராதிக்கும் நம்ம வேறுபாடு பார்க்குறப்போ சொல்லுக்கு சொல்லு இருக்கும், சொல்லுக்கு ஒரு வரி விளக்கம் இருக்கும், அது ஒரு பேராகிராஃப் விளக்கம் இருக்கும், ஒரு படத்தை போட்டிருப்பாங்க, ஒரு விளக்கம் கொடுத்துருப்பாங்க. அது பிரிட்டிஷ்காரன்லேயும் தொடங்கிட்டாங்க. இவங்களெல்லாம் வந்து தோடர்கள், அவங்க ஃபோட்டோ எடுத்து அவங்க அணிந்திருக்கிற காதில் இருக்கிற தோடு இது, அவங்க கட்டியிருக்க ஆடைக்கு பேர் இது அப்படின்னு தோடர்கள்னால் அதை பற்றி ஒரு பத்தி விளக்கம் அல்லது ஒரு பக்கத்தை விளக்கம் எழுதுவது. அப்போ மானுடவியல் அகராதி. இப்படி நண்பர்களை தமிழில் பல்வேறு விதமான அகராதி வகைகள் தோன்றி இருக்கின்றன. அதற்கு தொடக்கமாக அதற்கு தந்தையாக இருந்தவர் வீரமாமுனிவர். அவர் அந்த லத்தீன் தமிழ் அகராதி கொடுத்த போது அது கற்பித்தலுக்கான அகராதி. போர்ச்சுகீசிய தமிழ் அகராதி கொடுத்த போது அது கற்றலுக்கான, போர்ச்சுகீசியர்கள் கற்றலுக்கான அகராதி. தமிழ் அகராதி தமிழர்களுக்கான அகராதி. அது ஐரோப்பியர்களுக்கு அவரே எழுதுறார், இது ஐரோப்பியர்களுக்கானது, இது தமிழர்களுக்கானது. இப்படி எளிமையாக வந்து ஒரு அகராதி இருந்தால் மட்டும்தான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் இதை படிக்க முடியும். அருமையாக டாக்டர் சு இன்னாசி சதுர அகராதி ஆராய்ச்சின்னு ஒரு நூல் எழுதியிருக்கார். போன நூற்றாண்டில் ஒரு 4-5 பேர் இந்த பொலிவில் நான் குறிப்பிடணும். வளனரசு, தேம்பாவணி, திறன், அதை சொல்லி ஆகணும். தேம்பாவணியை வந்து கொண்டு போய் சேர்த்தவர், நிறையா இந்த பணியை செய்தார். அதே போல் சு இன்னாசி சென்னை பல்கலைக்கழகத்தில் வீரமாமுனிவ மாலைன்னே ஒரு புத்தகம் போட்டார். எப்படி திருவள்ளுவ மாலைன்னு சொல்லி திருக்குறளை பற்றி 40-50க்கு மேற்பட்ட புலவர்கள் பெருமைப்படுத்தி எழுதினார்கள். அதுபோல் தொன்னூல் விளக்கத்தையும் தேம்பாவணியையும் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். சதுரகராதியாக தொகுத்து வீரமாமுனிவ மாலையினை வெளியிட்டார். சென்னை பல்கலைக்கழக கிறித்தவ இலக்கியத்துறை 75லேருந்து இந்த 90 காலங்களில் செய்த பணி மிகப்பெரிய பணி. அவர்கள் தான் அந்த திருக்குறளில் வீரமாமுனிவருடைய பேச்சு தமிழ் வழக்கை அந்த கிறிஸ்தவ இலக்கியத்துறை தான் வெளியிட்டது. சென்னை பல்கலைக்கழகம் தான் அதை செய்தது. இப்படி இவருடைய இந்த அகராதியியல் பணியை நாம் ஒரு பருந்து பார்வையில் பார்க்கிற போதே நமக்கு வியப்பாக இருக்கிறது நண்பர்களே. இத்தனை ஆயிரம் சொற்களை தேடி எடுத்து அதை தொகுத்து அதை இந்த தமிழர்கள் வைத்திருக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அகராதியியல் கோட்பாட்டுக்கு உட்பட்டு, அது ரொம்ப முக்கியமானது. எப்போவுமே அகராதியில் வந்து அல்பபெட்டிக் ஆர்டரில் எழுதுறதுங்கிறது ஒன்று, அப்புறம் 2வது அல்பபெட்டிக்கல் எழுத்து பார்க்கறது ஒன்று, அப்புறம் 3வது எழுத்து, 4வது எழுத்து, 5வது எழுத்து. அப்போ அந்த சொல்லினுடைய முழு எழுத்துக்களையும் அந்த அகரப்படி எழுதுறதுங்கிறது ஒரு கோட்பாடு. அப்புறம் கிராஸ் ரெஃபரன்ஸ், இந்த சொல்லுக்கு இங்கே கிடைக்கும், இந்த சொல்லுக்கு இது வீரமாமுனிவர்கிட்ட ஒரே நடி நூல்லே உண்டு. இதை என்னுடைய தொன்னூல் விளக்கத்தில் படிச்சுக்கோங்க, இதை என்னுடைய வேத விளக்கத்தில் படிச்சுக்கோங்க, இதை என்னுடைய லுத்தேரியன் தெளிவு நான் விளக்கமாக சொல்லியிருக்கேன். இது இந்த இடத்துல அப்போ இந்த மேற்கோள் காட்டி எழுதுவது என்பது அகராதியில் ஒரு நுட்பமான லெக்சிகோகிராஃபிக்கல் தியரி. அது அந்த மேற்கோள் காட்டி எழுதுகிற பண்பு இவருக்கு அகராதியில் மட்டுமில்ல, அவருடைய உரைநடை நூல்கள், அவருடைய உரைகள் அதை அப்படியே கொண்டாந்து தருவார். இது இத்தனாவது பாடல், இது விவிலியத்தில் சங்கீதத்தில் தாவீது பாடுகிற பாடலினுடைய மொழிபெயர்ப்பு அப்படின்னே கிளாவிஸில் கொடுப்பார். அப்போவே பைபிளில் ஒரு பகுதியை எடுத்து மொழிபெயர்த்து அவருடைய கிளாவிஸ் இலக்கணத்தில் கொடுத்த மாதிரி அகராதியில் பல இடங்களில் கிராஸ் ரெஃபரன்ஸ் வரும். இது எத்தனாவது போய் பெயர் அகராதியில் பார்த்துங்க இந்த சொல்லுக்கான விளக்கணத்தை, இதுக்கான விளக்கத்தை பொருளகராதியில் பாருங்கள். அப்போ நண்பர்களே, ஒரு ஐரோப்பிய முறையிலான ஒரு அகராதி எப்படி இருக்க வேண்டும்
என்பதற்கு இலக்கணத்தோடு அமைந்தது அகராதி என்கிற காரணத்தினாலே தான் இவரை அகராதியலுடைய தந்தை என அறிவித்திருக்கிறார்கள். ரொம்ப நுணுக்கமாக நாம் அதை கவனிக்கிறோம். அதாவது கண்டென்ட் ஆஃப் த டிக்ஷனரின்னு ஒன்று இருக்குது. அந்த அகராதியில் இடம்பெறுகிற கருத்துக்கள் அல்லது பொருண்மை என்ன பொருண்மையில் இடம்பெற்றிருக்கிறது நண்பர்களே, உங்களுக்கு நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். 96 சிற்றிலக்கியங்கள் என்பதே சதுரகராதியில் தான் முதன் வருது. பிறகு வேதகிரி முதலியார் என்ன பண்ணுறாரு, தொன்னூல் விளக்கத்தை பதிப்பிக்கிறப்ப 1831 சில இடைச்சல்களை கொடுத்து தொன்னூல் விளக்கத்தில் சேர்க்கிறாரு. இதை நான் மிக நுணுக்கமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். 1831 1838 2 ஆண்டுகள் தொன்னூல் விளக்கம் பதிப்பிக்கப்பட்டது சென்னையில். வேதகிரி மொழியாக தான் அது 2 முறையும் பதிப்பிக்கிறார். அப்படி பதிக்க பிறகு இது வந்தது நண்பர்களே. மொத்தத்தில் இது இந்த சதுரகராஜனுடைய மேன்மை அப்படின்னு நம்ம பேசினா நிறைய பேசலாம். நான் இங்கே இருக்கக்கூடிய ஆய்வாளர்களுக்கு இன்னாசி எழுதி இருக்கக்கூடிய சதுரகராதி ஆராய்ச்சி அதெல்லாம் விட நாமே சதுரகராதி எடுத்து வச்சுக்கிட்டு பிறட்டோம்னா எவ்வளவு நுட்பங்கள் இருக்கின்றன என்பது நமக்கு தெரியும் நண்பர்களே. வியந்து போவோம் நம்மளே. ஏன்னா அவர் ஒரு நல்ல மருத்துவர். நான் போன பொழிவிலே குறிப்பிட்டேன், மலவராயருக்கு புன்னவர் ஆட்சியர்னு சொல்லி மருந்து பற்றிய பண்புகள். அவரை ஃபாதர் ஆஃப் ஃப்ளவர்ஸ்னே அந்த காலத்தில் ஃபாதர்ஸ்லாம் கடிதத்தில் எழுதுனாங்க. காசிலியோனை குறிஞ்சி நிலத்தில் மலையில் இருக்கிற ஊர், அங்கேருந்து மலர்களை கொண்டு ஏலாக்குறிச்சியில் அந்த வெளிநாட்டு மலர்கள் 6 மாதம் கப்பலில் வச்சிருந்து கொண்டாந்து வளர்த்தவர் அவர். அப்போவே அந்த மூலிகை வைத்தியத்தையும் பார்த்தவர் அவர். அதனால் நண்பர்களை வீரமாமுனிவர் என்கிற மருத்துவர் கிட்டத்தட்ட 8 நூல்களுக்கு மேலே பட்டியல் தர்றாங்க. அது அவர் எழுதியதா இல்லையா? அப்புறம் சென்னை பல்கலைக்கழகத்துடைய ஓரியன்டல் லைப்ரரியில் யாப்பிலக்கணம் வீரமாமுனி எழுதிய யாப்பிலக்கணமே ஒரு நூல் இன்னும் இருக்குது, அச்சிடப்படாமல். இங்கே நிறைய ஆய்வாளர்கள் இருக்கிறீர்கள், அதை அச்சிடலாம். அவருடைய பரிமேலர்கள் உரைக்கு உரை இன்னும் அச்சிடப்படாமல் இருக்கிறது. இப்படி வீரமாமுனியுடைய பல்வேறு பணிகள் வெளியிடப்படாமல் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் எதிர்காலத்தில் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களும் ஆய்வாளர்களும் செய்ய வேண்டும் என சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.